Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல். ஆமென். கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாருங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா நெகேமியான ஒரு மனுஷன் இருந்தாரு. அந்த மனுஷன் கர்த்தருடைய தேவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அது கட்டுறதுக்காக புறப்படுறாரு. அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல இருந்தனால ராஜா அவனுக்கு தேவையானதா செஞ்சு கொடுத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம அவன் அந்த வேலையை செய்யும் போது அநேக பேரோட கேவலமா பேசுறாங்க. இவன் என்ன செஞ்சிட போறான், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் வேலையை ரொம்ப தப்பா தரக்குறவா பேசுறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேலையை செய்ய முடியாம தடுக்கிறதுக்கு அநேக டைவர்ஷன் பண்றாங்க. ஆனா எதை பத்தி அவன் கவலைப்படாம நான் பெரிய வேலையை செய்யறேன்னு சொல்லி எத்தனையோ ஆண்டு கணக்காக இடிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை வெறும் 52 நாள் கட்டி முடிச்சாராங்க. அந்த வாஞ்ச அந்த ஏன்னா கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்துச்சு. அதே கரம் இன்றைக்கு உங்க மேல வந்து உங்களை ஆசிரிக்கிறாங்க. நம்ம அநேக பேர் நம்ம வந்து உதாசீனப்படுத்திக்கலாம். இவங்க எதுக்குமே லாக்கி இல்ல, எதுக்கும் பிரோஜனம் இல்ல, இவங்க செஞ்சாலே இப்படிதான் ஆகும், எதுக்குமே பிரோஜனம். அநேக பேர் நம்ம உதாசீனப்படுத்திக்கலாம். நம்ம வேலையை தடுக்கிறதுக்கு அநேக மனுஷன் வந்து நம்மளை தடை செஞ்சு நம்ம தள்ளப்பட்ட கல்லாம் இருக்கலாம். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்ல சொல்றாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியாங்க, அலங்கத்தை கட்ட முடியாங்க, அது ஊழியத்தை செய்ய முடியாங்க, அவருக்கு வழி ஆயத்த முடியாங்க. கர்த்தர் உங்களுடைய மிகப்பெரிய காரியங்களை செய்ய விரும்புறாரு. என் தகுதி இவ்வளவுதான் எனக்கு தெரியும், படிப்பு இவ்வளவுதான், தகுதி இவ்வளவுதான் சொல்லி நீங்களே வந்து தாழ்த்திக்காம கர்த்தர் சமத்தை விட்டு விடுங்க. கர்த்தாவே உமக்கு இருந்து அநேக காரியங்கள் செய்ய விரும்புறேன், உங்களுடைய தயவுள்ள கருத்தை என் மேல வச்சு ஆசீர்வதி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதித்து அன்று நெகேமியா பயன்படுத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் பயன்படுத்துவாருங்க. உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறி போகும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். விசுவாசத்தோடு காத்துருங்க. உங்க சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போட போறாரு. எத்தனை பேர் ஏத்து வந்தாலும் பரவாயில்ல, உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்துல போய் பார்க்க நம்மோட தேவன் பெரியவர் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அவருடைய தயவுள்ள கரம் இன்று உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து உங்களை வழிநடத்த போறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. எந்த மனுஷன் கூட இருந்தாலும் இல்லாட்டி பரவாயில்ல, கர்த்தருடைய கரம் இன்று உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. வாக்குத்தத்தத்தை விசுவாசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.